ஆன்லைன்ல நீங்க அன்றாடம் பாவிக்கக்கூடிய அப்ஸ், அது நீங்க WhatsApp இருந்தாலும் சரி, Telegram இருந்தாலும் சரி, அல்லது நீங்க TikTok இருந்தாலும் சரி, எந்த அப்பா இருந்தாலும் சரி, அந்த அப் சம்பந்தமான நீங்க எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அப்ட யூசரா இருப்பீங்க. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஆன்லைன்ல ஷேர் பண்ணிட்டு, ஆன்லைன்ல ஃப்ரீயா மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. அதுல ஒரு டைப் ஆஃப் வே தான் நான் இந்த வீடியோல பார்க்க போறேன். இதுல நீங்க மணி மேக் பண்றதுக்குன்னு சொல்லி ரியலான வெப்சைட்ஸ்கள தெரிவு செய்து, நீங்க அதுக்குரிய எஃபோர்ட்ட சரியா இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, ஆன்லைன்ல நீங்க தாராளமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. பட் இத வந்து நீங்க ஓவர் நைட்ல ரிச் ஆகுறது, அதே மாதிரி நீங்க ஒரு மேஜிக்கல் வைஸா ஆன்லைன் மணி மேக்கிங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அப்படி இல்லாம நீங்க ரியலான வழிகள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அத வந்து நீங்க எஃபோர்ட்டா இன்க்ளூட் பண்ணிக்கணும். உங்களுடைய எஃபோர்ட்ட முழுமையா இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, நீங்க தாராளமா ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம். ஸோ இந்த வகையில நீங்க எந்த துறையில நீங்க ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணனாலும் சரி, அல்லது வந்து நீங்க ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணனாலும் சரி, ஏதோ ஒரு அப் ஒண்ணு யூஸ் பண்ணீங்க. நீங்க MS Word யூஸ் பண்ணுவீங்க, மொபைல்ல எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த அப் சம்பந்தமான உங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ பிளஸ் மைனஸஸ நீங்க இப்படி உங்களுக்கு ஒரு தாட் ஒண்ணு வரும். இப்படி ஒரு அப்கிரேட் ஒண்ணு இந்த அப்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இல்ல இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்தா எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு பேடான சேஞ்சஸா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அடிக்கடி அப்ஸ்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்ல சில விஷயங்கள ரிமூவ் பண்ணுவாங்க, சில விஷயங்கள அப்கிரேட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்கிரேட் பண்ணுவாங்க? இப்படியான ஒப்பீனியன்ஸ சொல்றதன் மூலமா தான் இது பண்ணுவாங்க. இத வந்து நீங்க Play Storeலயே கொடுக்கலாம். அப்படி இல்லாம நீங்க Play Storeல கொடுக்காம, நீங்க என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்ஸ்களுக்கு நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல $10 இருந்து ஒரு ரிவ்யூக்கு ரிவ்யூக்கு $25 மட்டும் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுல எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான அப்ஸ்கள் இதுல இருக்குது. நான் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, லைவா அத காட்டுறேன். அதுக்கு நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். கட்டாயமா இதுக்கு வந்து LinkedIn ப்ரொஃபைல் வந்து உங்கள்ட்ட இருக்கணும். கட்டாயம் LinkedIn ப்ரொஃபைல் இருக்கணும். ஈஸி தான். உங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து, பெர்சனல் டீடைல்ஸை கொடுத்து, ரியல் டீடைல்ஸை கொடுத்து ஒரு LinkedIn ப்ரொஃபைல் ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது ரைட் பண்றதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்பை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க டெலிகிராமோட கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்க ஒரே கான்செப்ட்ல ரெண்டு வெரைட்டி ஆஃப், அதாவது மோர் தென் 2 வெரைட்டி ஆஃப் அப்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றில் இருக்கிற ஒரு அது ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க, அதை நீங்க ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க Play Storeல நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமா நீங்க ஒரு அனலிஸ்ட் ஒன்று பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு எழுதி கொடுக்குறல, அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன பிள்ளை இருக்கு, என்ன இது. இப்போ நீங்க ChatGPTல நீங்க ஒரு ஆப் சம்பந்தமா வாட்ஸ்அப் சம்பந்தமான சில ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி தாங்க. அது வந்து நீங்கள் சொல்லுங்கள், Play Storeல ரிவ்யூ ரைட் பண்ணியிருக்கிறத பேஸாக வச்சு அதை நீங்கள் ஆன்லைனில், ஏன்னா இப்போ ChatGPT வந்து ஆன்லைனில் இருக்கிற அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஒரு இது ஒன்று தரப்போகுது. ஓகே, அது வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தரல, ஆன்லைனில் இருக்கிற அந்த கண்டென்ட் நீங்கள் கேட்குற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் விஷயங்களை சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸாக தரும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. பட் அது ஒரு ஐடியாவை தருங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே எழுதி காப்பி பேஸ்ட் பண்ணுற விஷயமும் இல்லை. ஓகே, தெளிவாக விளையும் கொள்ளுங்க. ஸோ அதுக்குரிய ஒரு சரியான கைடன்ஸ். அதே மாதிரி நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, இமேஜ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மெத்தீரியல் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அது சம்பந்தமான கன்செப்ட்கள், அது சம்பந்தமான அப்டேட்டுகள்லாம் நான் டெலிகிராம் சேனலில், அதே மாதிரி யூடியூப்ல ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இது சம்பந்தமான கன்செப்ட்டை ஷேர் பண்ணுறோம். தேவையான அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணி எங்களோட கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்லையும் கண்டெக்ட் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வந்து நீங்கள் மணி மேக்கிங் சம்பந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்ஸுக்கு ரிவ்யூ எழுதுவதன் மூலம் ஆன்லைனில் இலவசமாகவும் இலகுவாகவும் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ பெர் ரிவ்யூக்கு $10 $25 வரை பே பண்ணுவாங்க. நீங்கள் ஈவன் $50 சில ஆட்களுக்கு பே பண்ணப்பட்டிருக்குது. காரணம் என்னென்னா அவங்களோட ரிவ்யூஸ் அந்த குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இது சம்மந்தமான டீப்பான நோய். இப்போ நான் வாட்ஸ்அப்பை பார்க்குற விதமும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் டீப்பான நான் சில ஆக்களை பார்க்குறேன், வீடியோஸ் போடுறாங்க, அவங்க வந்து வாட்ஸ்அப்பை அவங்க பார்க்குற விதம், அதாவது ஒரு டெவலப்பர் பார்க்குற விதம் வந்து வித்தியாசப்படும். அப்போ அப்படியான டெவலப்பர்ஸ் அது சம்மந்தமான சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சாக்கெல்லாம் அந்த ரிவ்யூஸை ஹை குவாலிட்டியாக எழுதுவாங்க. ஓகே, நிறைய ரிவ்யூ எழுதுகிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 3 பிளாட்ஃபார்மை தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போதுமே தெரிவு செய்து கொள்ளணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி ஸ்கேம் இருக்கும். அது நீ ஆன்லைன்லாம் சரி ஆஃப்லைன்லாம் சரி எந்த துறையில் இதுக்குள்ளே போனாலும் ஸ்கேம் இருக்கும். அந்த ஸ்கேம் உங்கள்கிட்ட எப்படி வரும்னு ஒரு சொன்னால் லேசு மாதிரி காட்டி தான் வரும். அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஒரு ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு கண்டினியூஸான எஃபர்ட்டை நீங்கள் ஏர்னிங்ஸ் வர மட்டும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை, நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் உங்களால் வந்து குயிக்காக அந்த ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும், அந்த ஏர்னிங்ஸ் உங்களுக்கு குயிக்காக தர மாதிரி காட்டுறாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ ரிவ்யூ எழுத சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட ஃபெஸ்ட்டுக்கே காசு கேட்டாங்கன்னு சொன்னால், காசு தாங்க ரிவ்யூ எழுதுறோன்னு சொன்னால் எழுதணும். இது வந்து 100% ஃப்ரீ தானே, நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு அக்செப்ட் ஆகினா சரி, இல்லைன்னு சொன்னால் இல்லை. ஓகே, அதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ எழுதுறதுக்கு கட்டாயமாக LinkedIn இருக்கணுமா? ஸோ LinkedIn அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியாத யூடியூப்ல ஹவு டு கிரியேட் LinkedIn அக்கௌண்ட் பார்த்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் டைமும் பார்ட் டைமும், சிலாக்கள் வந்து எடுத்ததுமே ஹை லெவல் இன்கமும் போயிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசிக்கில் இருந்து ஒரு செலுத்த, ஏன்னா $1 வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் விளங்கினா தான் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிக்கொள்ளாமல் சரியான ஒரு பாத்தில் போவீங்க. அந்த தான் நம்ம கிளாஸில் கைட் பண்ணுறோம். வெல்ஃபியூச்சர் அகாடமியால் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சரியாக கொடுத்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட்,
இன்கம், ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மேத் தான். ஓகே, அதை நான் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. 5+ இயர்ஸ் நாங்கள் கிளாஸில் பிஸ்னஸில் இருக்கிறோம். ஃபிக்ஸ் ப்ராஜெக்ட்டில், அதாவது நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபுல் டைம், பார்ட் டைமாக நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணலாம். எல்லாமே ஓன் இன்கமாக, உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மேட். இங்கே ஜாயின் பண்ணமா ஒர்க் கிடைக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்ட்டும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனோடையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எனக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் தேவைன்னு சொல்ல மாட்டேன். எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணாமே ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆறு காப்பி பேஸ்ட் வெப்சைட், ஒரு வெப்சைட் ஒரு மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ரஷ் வெப்சைட்டில் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக சில விஷயங்களை யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி நிறைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் பின் பண்ணி வச்சு 2800க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா இமேஜ் மணி மேக்கிங் கான்செப்ட். ஸோ இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். சர்வேனா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அதை ஷேர் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் ஒரு நாளைக்கு $1000, $300, $200 ஏர்ன் பண்ணுறாங்கலாம் இருக்கிறாங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபுல்லாக நான் இதில் ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் பெஸ்ட்டாக. நான் 5 இயர்ஸ் ரன் பண்ணுறமே 5 இயர்ஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது நீங்கள் கிளிக் பண்ண வந்து ஸ்க்ரோல் ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நிறைய அப்டேட்ஸ் வரும். அந்த அப்டேட்ஸ்களுக்கும் இதே கண்டினியூஸாக நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இதே கான்செப்ட் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதிலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறோம். இதில் டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறி வானொலியில் காணப்படும் கான்செப்ட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் செக் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் சம்மந்தமான எங்களோட கிளாஸ் சம்மந்தமான ஒரு ஐடியா எடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது சம்மந்தமான மோர் டீட்டெயிலாக நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுள் வந்துட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்கள் சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணிருக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸும் நாங்கள் ஓவராலாக ஷேர் பண்ணிக்கிற சில வீடியோஸும் ஷோ ஆகும் சோஷியல் மீடியாஸில். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட் கண்டென்ட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிருக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு மணி மேக்கிங் என்ன கான்செப்ட், எங்கள் கிளாஸ் என்ன ரன் ஆகுங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே ரைட், நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போவோம். முதலாவது வாட் இஸ் அப் ரிவ்யூ. அப் ரிவ்யூன்னா முதலாவது என்னென்னு உங்களுக்கு விளங்கணும். இங்கே வந்து நீங்கள் யூசர் இது 2 பேரை சம்மந்தப்படுத்தி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ரிவ்யூ ரைட் பண்ணுற ஒரு ஆள், நீங்கள் ரிவ்யூ என்ன செய்வீங்கன்னா உங்களோட பர்சனல் ரிவ்யூ, அந்த அப் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அவங்களுக்கு எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்னா அவங்கள்ட்ட ஒரு டெவலப்பர் டீம் ஒன்று இருக்கும், அந்த ரிவ்யூவை செக் பண்ணுற டீம். அந்த டீம் என்ன செய்யணும்னா அதை வந்து எக்ஸப்ட் பண்ணும். ஓகே, அதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு தரும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எழுதுறீங்கன்னா ஒரு அப்புக்குரிய ரிவ்யூவை ப்ளே ஸ்டோரில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த அப் சம்மந்தமான ரிவ்யூக்கு ஃபீட்பேக் ஒன்று, ரிப்ளை ஒன்று தருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ சன் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் இங்கே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ, இந்த ரிவ்யூக்கு பாருங்கள் இவங்களுக்கு ஐ மோஸ்ட்லி வாட்ச் த கன்சபிள் மஞ்சு தி ஆக்டிங் ரைட். அப்போ இது எழுதிருக்குன்னா இதுக்கு பாருங்கள் டெவலப்பர் டீம் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் ஒரு இது பண்ணியிருக்கு, என்ன ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்கு. இதை தான் இவங்க இதில் இப்படி சொல்லுவாங்களா. ஓகே ரைட். ஸோ ஏதோ ஒரு வகையில் பட் நம்ம இந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மணி பே பண்ணுவாங்க. அந்த அதை எக்ஸப்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் மணி பே பண்ணுவாங்க. ஸோ அப் ரிவ்யூங்கிறது என்னென்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ளஸ் மைனஸை வந்து நீங்கள் கட்டாயம் ப்ளஸ் மைனஸை இங்கே இது பண்ணணும். அங்கே நீங்கள் ஒன்று ப்ளஸ் ப்ளே ஸ்டோரில் அல்லது அப்பி ஸ்டோரில் ஒன்று வந்து நீங்கள் ப்ளஸ்ஸை ஷேர் பண்ணுறீங்க அல்லது மைனஸை ஷேர் பண்ணுறீங்க. பட் இங்கே வந்து ரெண்டையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே ரைட். ஸோ அதை நான் இங்கே கண்டினியூஸாக இது பண்ணுவோம். ஸோ அப் ரிவ்யூங்கிறது உங்களோட அப் யூசிங், ஏதாவது ஒரு அப் யூசிங் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி. ஹவு மச் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு ஒரு சொன்னால் $10 $25. நம்ம பார்க்க போகிற வெப்சைட் G2, Capterra, அதே மாதிரி ட்ரஸ்ட் ரேடியஸ். ஸோ இது மூணுலேயும் தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் சிலாக்களுக்கு வந்து $100 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி லைக் ஸோ இதில் வந்து நீங்கள் G2வில் வந்து $10 $25 வர. அது மாதிரி கெப்டராவில் வந்து சேம் லைக் கெப்டராவில் $50 மேலே பே பண்ண மாதிரி இருக்குது. ட்ரஸ்ட் ரேடியஸில் 400 வேர்டுக்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து வாட் ஆர் த பிளாட்ஃபார்ம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்னா முதலாவது வந்து கெப்டரா, இதான் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் 25 வருஷமாக பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து ரைட்டர் ரிவ்யூ ஒன்று சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் வெரைட்டி, இப்போ ஐடி, சாஃப்ட்வேர், ப்ரொஃபஷனல், ஹெல்த் ரிலேட்டடான, ரிட்டைல் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், ஃபைனான்ஸ் இப்படி நிறைய ரிலேட்டடான அப்ஸ்கள் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் அப்ஸை நீங்கள் தேட போகிறீங்கன்னா தாராளமாக தேடலாம். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு சொன்னால் வாட்ஸ்அப் இங்கே டைப் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் கோல்டு, அது மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ், க்ளவுட் வாட்ஸ்அப், ஸோ அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் டெலிகிராம்னு ஒரு சொன்னால் நீங்கள் டெலிகிராம் டைப் பண்ணிங்கன்னா இதில் டெலிகிராம் ப்ரொஃபைல் இப்படியான கான்செப்ட்டும் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் குயிக் புக்ஸ்னு ஒரு சொன்னால், ஸோ குயிக் புக்ஸ்னு ஒரு சொன்னால் அதை நீங்கள் சர்ச் பண்ணால் குயிக் புக்ஸ் எந்த ப்ரைஸ், குயிக் புக்ஸ் ஆன்லைன் இப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. அல்லது வந்து நீங்கள் வேர்டுன்னு ஒரு சொன்னால் எம்எஸ் வேர்டு சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை எம்எஸ் வேர்ட், அதே மாதிரி பவர் பாயிண்ட் இப்படின்னு ஒரு சொல்லி வெரைட்டி ஆஃப் ஓகே வேர்ட் ப்ரெஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் இப்படி நீங்கள் எழுதிட்டே போகலாம்.
ஓகே, இத்தனையும் எழுதிட்டு போகலாம். இதில் வந்து நீங்கள் கண்டினியூ, நான் சொன்ன லிங்க்டினை கண்டினியூ பண்ணணும். இதில் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களை ப்ளஸ் மைனஸாக கேட்பாங்க. நீங்கள் அதை எழுதிட்டு அது மாதிரி ஓவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அது சம்மந்தமாக கேட்பாங்க. அதையும் நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஓகே, நான் ஃபுல்லாக இதை கண்டினியூ பண்ணலை, பட் நீங்கள் இதில் கண்டினியூ கொடுத்துட்டு இது பண்ணி இது டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அது மாதிரி ட்ரஸ்ட் ரேடியஸ் இதுவும் உங்களுக்கு கெப்டரா மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ரைட்டர் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஒரே இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரே கான்செப்ட் தான். ஓகே, நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லிங்க்டின்னு அடுத்து வந்து உங்களை டீட்டெயில்ஸோடு சேர்த்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வித்ரோல் மாரி நீங்கள் பேபால் இருந்தீங்கன்னா பேபால் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, என்ன உங்களோட கிஃப்ட் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்னு ரெடியூம் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரெடியூம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி G2. ஸோ இதுவும் வந்து பெரிய இது 32 லட்சத்துக்கு மேலே இங்கே ரிவ்யூஸ் எழுதப்பட்டிருக்கு. நிறைய இங்கே எப்படி நீங்கள் மற்ற சைட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரஸ்ட் ரேடியஸ் அதே மாதிரி கெப்டரா யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா ஒரு வெப்சைட்லேயே எழுதுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். கம்பேர் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு இதை விட அதாவது ட்ரஸ்ட் கெப்டராவோட கொஞ்சம் குறைவான இது இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியாக நிறைய இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே அதாவது டிசைன் ரிலேட்டடானது இமேஜ் எல்லாம் எஃப்எக்ஸ்எல்ஆர் ப்ரோ அதே மாதிரி ஃபோட்டோ ஜூம் ஸோ இப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சில ப்ரொஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்ப்போமா, இதில் சர்ச் கொடுப்போம் ஜூம். அது மாதிரி சில ஆட்கள் கேட்பாங்க, ஸோ ஒரே அப்புக்கு 2 இடத்தை நாங்கள் இது பண்ணலாமான்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். 2 இடத்தை நீங்கள் ஒரே அப்புக்கு எழுதலாம், ஆனால் ஒரே இதை எழுதக்கூடாது. இப்போ நீங்கள் ஜூமுக்கு வந்து ட்ரஸ்ட் ரேடியஸில் இருக்கிறீங்க இருக்குது, G2ல செக் பண்ணி பார்க்குறீங்க இருக்குது, அதே மாதிரி கெப்டராவில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இருந்தும் எல்லாத்துலேயுமே எழுதலாம்னா நீங்கள் தாராளமாக ஜூமுக்கு எல்லாத்துலேயும் எழுதலாம். ஆனால் ஒரே இது எழுதக்கூடாது, சேமான ஒரு ப்ரிவியூ இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போடுற மாதிரி எழுதக்கூடாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, இப்போ இதை நம்ம எழுதுறதுக்குரிய சில டிப்ஸ்களை பார்ப்போம். இது எப்படி எழுதலாம்ங்கிறத பார்ப்போம். டிப்ஸ் ரைட். முதலாவது ப்ளே ஸ்டோர். நீங்கள் எந்த அப்புக்கு எழுத போகிறீங்களோ அந்த அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஜூம்னோடு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜூம், இங்கே வந்து ஜூம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் ப்ளஸ் ரிவ்யூவும் கொடுப்பாங்க, மைனஸ் ரிவ்யூவும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கெதை பண்ணுங்கள். ஸோ இது என்னத்தில் ப்ளஸ் இருக்குது என்னத்தில் மைனஸ் இருக்குன்னு கெதை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு இதாக நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இன்னுமே நீங்கள் நல்லா எழுதுறதுக்கு இப்படி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இது உங்களுக்கு மினிமலாக இது பண்ண இயலான்னு சொன்னால் என்ன, இதுக்கு இப்போ 4.3 இருக்குது. அப்போ 0.7% வந்து இங்கே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது 42 லட்சம் வந்து ரிவ்யூ இருக்குது. அப்போ இதை ஃபுல்லாக உங்களை 42 லட்சத்தையும் இது பண்ணிடலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஏஐ டூல்ஸ், ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, ஸோ ஏதாவது ஒரு சாட் போட்டு கிட்ட போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை எடுத்து தர சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று ஜெனரேட் பண்ணி தரும். அந்த ஐடியா வச்சு நீங்கள் தான் எழுதணுமா, நீங்கள் தான் எழுதணும். இந்த ChatGPTயில் இந்த ஏஐயில் எழுதி கொடுக்குற விளையாட்டுலாம் சரி வராது. ஓகேயா, ரைட். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்துருங்க. ஃப்ரீலான்சர் நம்ம ஒரு பாடம் படிக்கவே நான் ஃப்ரீலான்சர் நான் இப்படி தான் உங்களுக்கு டீச் பண்ணி தருவேன்னா ஃப்ரீலான்சரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம், ஒர்க் கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இங்கே வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு ஜிக் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா எனக்கு ஒரு 10 அப்ஸ் இருக்குது அல்லது ஒரு 5 அப்ஸ் இருக்குது. இந்த 5 அப் சம்மந்தமாகவும் இது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் எனக்கு ரிவ்யூ ப்ளஸ் மைனஸ் எழுதி தரணும் இந்த கிரைட்டீரியாவில். ஸோ எழுதி தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரிவ்யூக்கு நான் எக்ஸப்ட் பண்ணுற ஒரு ரிவ்யூக்கு ஒரு $5. ஏன்னா அங்கேயே மினிமம் $10. அப்போ $5 படி நான் 5 அப்பு எழுதி தந்தீங்கன்னா நான் $25 அல்லது $20 பே பண்ணுவேன். கட்டாயமாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அப்படி ஆக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாக்கள் இதுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் புதுசாக வாராக்கள் நாலேஜ் உள்ளாக்கள் கட்டாயம் உங்களை இது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ரிவ்யூஸை எழுதி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த வெப்சைட்ஸுக்கு கொடுங்க. அந்த வெப்சைட்ஸில் எக்ஸப்ட் பண்ணப்பட்டா தான் உங்களுக்கு நீங்கள் $5 கொடுங்க. அப்படி இல்லைன்னா விட்டு சொல்லுங்கள் இது எக்ஸப்ட் பண்ணப்படலன்னு. நீங்கள் டைம் ஃப்ரேம் ஒன்று கொடுப்பீங்க, இத்தனை டேஸுக்குள்ளே நான் உங்களுக்கு இது பண்ணுவோன்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸில் நிறைய பேரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். அப்படி தான் இதில் இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம், ஒர்க் கொடுத்தும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, ஃப்ரீலான்ஸரை வச்சு மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் பில்டப் பண்ண போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டீம் ஒன்று வேணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஃப்ரீலான்ஸரை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சரியான எக்குரசியான ஒர்க்கை நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அதுக்குரிய கைடை நான் கிளாஸில் இது பண்ணுறேன். ஸோ தேவையான கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் மணி மேக் பண்ணுற மாதிரி ஆர்டிகல் ரைட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் இது பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு, அதாவது எனக்கு அது தெரியாது பட் தெரிஞ்சாக்களை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பில்லியனர்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் எலான் மஸ்க் வந்து கார் வந்து மேனுஃபேக்சர் அவர் பண்ணுறாரு, அதை மேனேஜ் தான் பண்ணுறாரு. அப்போ மேனேஜ் பண்ணுறது தான் இங்கே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட இருந்து அந்த ஒர்க்கை எடுத்து அதை வச்சு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் இந்த நீங்கள் ஹை லெவலான இருக்கிறேன், அதாவது நீங்கள் பில்லியனர் ஆகணும்னு சொன்னால் இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா மேனேஜர்ஸுக்கு தான் நீங்கள் சும்மா பார்த்தாலே விளங்கும் ஒரு டாப் லெவலான ஏர்னிங்ஸும் ஒரு இதுவும் இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த ஸ்கில் இருக்கிறது தான். அதை நீங்களும் ஆன்லைனில் மணி மேக்கிங்கில் உருவாக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு ஸ்டபிளான ஏர்னிங்ஸுக்கு உரிய ஒரு அடித்தளத்தை வைக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, ரைட். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
உங்களுக்குரிய கைடன்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே நாங்கள் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதில் நாங்கள் ரன் பண்ணுறோமா, நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். இதில் ஸ்கேம் அது இதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் உங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குது. அது எங்கேனாலும் சரி, ஓகேயா. நாங்கள் என்னென்னா உங்களுக்கு என்னத்தை ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கி தருவோம். அதுதான் இதில் மெயினாக. ஸோ அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓகேயா. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.